ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்மளோட சேனல். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டக்குன்னு அந்த ரெட் பட்டனை அழுத்திடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது யுனைடெட் நேஷன்ஸ்ல. அங்க ஒரு வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. எவ்ரி கண்ட்ரி ஆபீசர்ஸும் வந்திருக்காங்க. அங்க ஸ்பிரிச்சுவல் டைட் ஜியூவோட டீமானிக் ட்ரீ, ஆஸ்திரேலியாவோட டிஸ்ட்ரக்ஷன் பத்தி அவங்க ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஐடியாஸ் வருது. அண்ட் எல்லாமே கடைசியில எங்க போய் நிக்குதுன்னா ஆஸ்திரேலியால இருந்து வர்ற பீஸ்ட் மேலதான். அப்பதான் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள ஒரு ஏஜென்ட் ஓடி வர்றான். ரொம்ப பெரிய பிரச்சனை, டிவியை ஆன் பண்ணுங்க, ஆஸ்திரேலியா சேனலை ஆன் பண்ணுங்க அன்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, டார்க்னஸ் ஆஸ்திரேலியாவோட டிவி ஸ்டேஷனுக்கு போயிட்டான். அவன் அங்க ஜஸ்ட் சுத்தி பார்க்க போகல. டார்க்னஸ் டிவி ஸ்டேஷனுக்கு போனதும் பயங்கர டார்க் சூழ்நிலை கிரியேட் ஆகுது. நீ யாரு, எப்படி உள்ள வந்தன்னு மக்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் டார்க்னஸ் அதெல்லாம் கண்டுக்கல. அவன் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் அடிச்சு அங்க இருந்த எல்லாரையும் சைலண்ட் பண்ணிட்டான். இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல போறனோ அதை என்டையர் வேர்ல்டுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுங்க. என்னோட வேர்ட்ஸை கேட்காம நீங்க ஓட ட்ரை பண்ணா யூ ஆர் கோயிங் டு டை ரைட் ஹியர்னு டார்க்னஸ் டிவி ஸ்டேஷன் எம்ப்ளாயிஸை பயமுறுத்தி தன் வேலையை வாங்கிக்கிட்டான். இப்போ டார்க்னஸ் பேசுறது என்டையர் வேர்ல்டுக்கும் லைவா ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லதான் அந்த ஏஜென்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு ஓடி வந்தான். வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல இருந்த எல்லா ஆபீசர்ஸும் டிவியை ஆன் பண்ணதும் அவங்க முன்னாடி ஒரு ஹியூமனாய்ட் ஃபிகரை பாக்குறாங்க. அது டார்க்னஸ். அண்ட் அவனோட ஒரு கண்ணு தான் அவனோட ட்ரேட்மார்க். என் பேர் டார்க்னஸ், நான் ஒரு ஹியூமன் கிடையாது. என்ன ஒரு ஹியூமனா மிஸ்டேக் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் இந்த வேர்ல்டுக்கு டிஸ்ட்ரக்ஷனையும் பேரழிவையும் கொண்டு வந்திருக்கேன். ஆஸ்திரேலியால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது உங்களுக்கும் நடக்கலாம். என் பவரை நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியால நடக்கிறது என் வேலைதான். ஆஸ்திரேலியால இருக்க எல்லா ஃபீஸ்ட்ஸையும் நான் கண்ட்ரோல் பண்றேன். ஆஸ்திரேலியா மாதிரி என்கிட்ட நிறைய பீஸ்ட்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர். இதை விட பவர்ஃபுல்லான பீஸ்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. அண்ட் என்னோட ஒரு கமாண்டுக்கு அந்த ஹியூமன் சிட்டிஸை தரமட்டா ஆக்குற பவர் அதுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் தரேன். நீங்க என் கூட சேருங்க, அப்புறம் டீமானிக் ட்ரீயை முடிச்சிருங்க. அப்படி இல்லனா நான் ஹியூமன் சிட்டிஸ் மேல என்னோட இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பாடிஸை ஸ்கேட்டர் பண்ணுவேன். இப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும். டிமானிக் ட்ரீயை அழிக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வேர்ல்டுல ப்ராஸ்பர் ஆகி உங்களோட வம்சத்தை ப்ரொசீட் பண்றீங்களா, இல்ல என் ஹேண்ட்ஸ் மூலியமாவும் என்னோட ஆர்மி மூலியமாவும் உங்களையே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறீங்களான்னு டார்க்னஸ் தன்னோட ஆஃபரை வைக்கிறான். அண்ட் இந்த டைம் அவனோட பேச்ச என்டையர் வேர்ல்டும் கேக்குது. ஜியூவும் கூட பாண்டாவோட செல்போன்ல இதெல்லாம் பாத்துட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இந்த கேப்ல டார்க்னஸ் வேற ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த டைம் அவன் ஜியூவை அட்ரஸ் பண்ணி பேசுறான். டிமானிக் ட்ரீ, நீ ஒரு தடவை சொன்னல நீ என்ன டிபீட் பண்ணுவேன்னு. நான் பாத்துட்டே இருப்பேன். பட் உன்னோட டைமும் சீக்கிரம் வரும். அப்போ நான் உன்னையும் உன்னோட எல்லா சபார்டினேட்ஸையும் என் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு ஹியூமன்ஸ்க்கு வார்னிங் கொடுக்க நான் இந்த சிட்டியவே எரிச்சு சாம்பலாக்குவேன்னு டார்க்னஸ் தன்னோட பவரை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அண்ட் அந்த ஹாப்பியான சிட்டி 2 மினிட்ஸ்லயே ஆஷஸா மாறிடுது. ஹியூமன்ஸ்க்கு வார்னிங் கிடைச்சிடுச்சு. பிகாஸ் நடந்த ஈவெண்ட், நடந்த டிஸ்ட்ரக்ஷன் சேட்டலைட்ஸ் மூலியமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. டார்க்னஸ் ஒரு ஃபார்மல் எனிமிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல வேற மாதிரி பேச்சு நடக்க போகுது. பிகாஸ் ஹிடன் எனிமி இப்ப வெளிப்படையா வந்துட்டான். சீன் ஷிஃப்ட் ஆகுது மிஸ்டி மவுண்டன்ல. அங்கேயும் இப்போ டிஸ்கஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோ இவன் தான் டார்க்னஸ். இவன் என்ன பண்றான், ஹியூமன்ஸுக்கு உங்களை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவன் ஹியூமன்ஸுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறான் சவலி கொஸ்டின் கேட்க ஜியூ அதுக்கு ஆன்சர் சொல்றான். ஒருவேளை அவன் ஹியூமன்ஸோட நம்மளோட கம்பைன் ஸ்ட்ரென்த்துக்கு பயப்படுறான். பிகாஸ் பாஸ்ட்ல ஹியூமன்ஸ் தான் அவனை டிஃபீட் பண்ணி அவனை கேப்டிவ் பண்ணாங்க. ஜியூ சவலிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறான். டார்க்னஸ் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவனுக்கு எங்கேயாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருந்திருக்கும்னு ஜியூக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அதே வீக்னஸ ஹியூமன்ஸ் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணி அவனை கேப்டிவ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபயர் தான் டார்க்னஸ வாட்டிட்டு இருக்கலாம். ஒருவேளை இதனாலதான் டார்க்னஸ் ஹியூமன்ஸ் எராடிகேட் பண்ண நினைக்கிறானா. இந்த கொஸ்டின் ஜியூவோட மைண்ட்லயே வந்துட்டு இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் டைட் வந்து இப்போ 10 டேஸ் ஆகிடுச்சு. அண்ட் சீக்கிரமே ஸ்பிரிச்சுவல் டைட் எண்ட் ஆக போகுது. இந்த கேப்ல ஜியூவோட டைமென்ஷனும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு டைமென்ஷனும் 10,000 ஸ்கொயர் மீட்டர் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைமென்ஷனும் அவங்கவங்க யூனிக் எபிலிட்டிஸ் கெயின் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்கவங்க ஓன் டெரைன்ஸ் லேண்ட் ஃபார்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் எர்த் இப்போ ரொம்ப கிரீனாவும் ஃப்ளோரா அண்ட் ஃபான்னாவால ஃபுல்லாவும் இருக்கு. அங்க டைமென்ஷன் ஆஃப் ஃபயர் லாவாவால சுத்தி இருக்கு. அங்க ஃபயர் பால்ஸ் பொழிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் தண்டர் அண்ட் ஐஸ் கூட நல்லா இவால்வ் ஆகிடுச்சு. அவங்கவங்க எலிமெண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு. டைமென்ஷன் ஆஃப் வேர்ட்ல இப்போதைக்கு பர்பிள் மேண்டிஸ் மட்டும்தான் இருக்க முடியுது. அண்ட் டைமென்ஷன் ஆஃப் லைஃப் ஐஸ்யூவே தன்னோட கேம்பா யூஸ் பண்ணிக்கிட்டான். டைம் போக போக ஒவ்வொரு டைமென்ஷனும் க்ரோ ஆகும். இது ஜூவை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கும். அண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல அவனை ஒரு இன்டர்செலஸ்டியல் ஆக்கும். தி வேர்ல்டு ட்ரீ ஆக்கும். அது 9 வேர்ல்ட்ஸை கனெக்ட் பண்ணும். ஒருவேளை ஜூவோட ஃபியூச்சர் அதா இருக்கலாம். சீன் ஷிஃப்ட் ஆகுது ஆஸ்திரேலியால. அங்க பயங்கரமான அட்டாக் நடந்துட்டு இருக்கு.
எக்ஸ்ப்ளோஷன் மேல எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆஸ்திரேலியால இருக்க எல்லா பீஸ்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேப்ல கங்காரு பீஸ்ட் கிட்ட ஒரு அன்னோன் ஃபிகர் வருது. இந்த ஹூடட் அன்னோன் ஃபிகர் ஒருவேளை கங்காரு பீஸ்டுக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கலாம். அண்ட் ஒருவேளை ஆஸ்திரேலியாவோட ஓல்ட் பீஸ்ட் கிங்கோட லாயல் ஃபாலோவரா இருக்கலாம். அதனாலதான் கங்காரு பீஸ்ட் கிட்ட வந்ததும் 2 பேருக்கும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆச்சு, நீ ஏன் இங்க வந்தன்னு கங்காரு பீஸ்ட் குவெஷன் பண்ணதும் அந்த ஹூடட் ஃபிகர் கங்காரு பீஸ்டையே குவெஷன் பண்ண ஆரம்பிக்குது. நீ பண்றது சரியா? இவன் நம்ம கிங்கு கிடையாது. நீ இவன் சொல்ற எல்லாத்தையும் கேக்குற, இவனை பிளைண்டா ஃபாலோ பண்ற. பட் இவனுக்காக நாம ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு வெப்பன்ஸ் தான். நம்மள போதும்னு இவனுக்கு தோணிட்டா நம்மள ஏன் பண்ணிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இதெல்லாம் ஏன் பண்றன்னு அந்த ஹூடட் ஃபிகர் கங்காரு பீஸ்ட குவெஷன் பண்ணுது. பட் கங்காரு பீஸ்ட் இப்போ பவரோட ட்ரங்கனஸ்ல ரியலி பிளைண்ட் ஆகிடுச்சு. எது ரைட் எது ராங்னு அதுக்கு தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவன் மூலியமா நான் பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கேன். அவன் சி ட்ரைப் கூட ஜாயின் பண்ணட்டும் இல்ல ஹியூமன்ஸ் கூட ஜாயின் பண்ணட்டும், எனக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல. நம்ம கோல் ஒண்ணுதான், இந்த வேர்ல்ட ரூல் பண்றது அண்ட் நம்ம முன்னாடி வர்றவங்கள என் பண்றது. இது தவிர எனக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு கங்காரு பீஸ்ட் தன்னோட ஒப்பீனியனை ஹூடட் ஃபிகர் முன்னாடி வைக்குது. பட் ஹூடட் ஃபிகருக்கு தெரியும் அது கங்காரு பீஸ்ட நல்லா புரிஞ்சு வச்சிருந்தது. கங்காரு பீஸ்ட் இப்போ மாறிடுச்சு. இட் ஹாஸ் பிகம் கரப்ட். அண்ட் அந்த ஹூடட் ஃபிகர் எந்த கங்காரு பீஸ்ட பத்தி தெரிஞ்சு வச்சிருந்ததோ இது எல்லாமே அவங்களோட நியூ கிங்னால தான். அந்த கிங் வேற யாரும் இல்ல, டார்க்னஸ் தான். அப்போ டார்க்னஸ் அவனோட ஐஸ் ஓபன் பண்ணி அவனோட நெக்ஸ்ட் கேம்பெயின்க்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சான். தன்னோட நெக்ஸ்ட் வார்க்கு தன்னோட ஆர்மியை ரெடி பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து தன்னோட எனர்ஜியால அவங்கள பூஸ்ட் பண்ணினான். சீன் ஷிஃப்ட் ஆகுது செலேஸ்டியல் மவுண்டெயின்க்கு. அது ஒயிட் ஜேட் எலிஃபண்டோட ஹோம். அவன் இப்பதான் மிஸ்ட்ரி மவுண்டெயின்ல இருந்து வந்திருந்தான். அங்க வந்து தன்னோட சுப்பீரியர்ஸ் முன்னாடி குனிஞ்சு ரீசன்ட் அப்டேட்ஸ் பத்தி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினான். அவனோட சுப்பீரியர்ஸ் யாருன்னு எக்ஸாக்ட்டா தெரியல, ஆனா அவங்களோட ஷேடோஸ்ல இருந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது. அவனோட சுப்பீரியர்ஸ்ல ஒருத்தன் ஒரு சீ ஹார்ஸ், இன்னொருத்தன் ஒரு ஜாஜெல்லாம் இருக்கலாம். மேபி வேற யாராவதும் இருக்கலாம், அது நமக்கு அப்புறம்தான் தெரியும். டார்க்னஸ் முழிச்சிட்டான். அவன் தன்னையும் தன்னோட ஆர்மியையும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ நாம இங்கிருந்து கிளம்பணும், டார்க்னஸை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் அண்ட் அவனோட சுப்பீரியர்ஸ் பேசிட்டு இருக்கும்போதே சீன் ஷிஃப்ட் ஆகுது கடலோட ஆழத்துக்கு. அங்க ஹைட்ரா தி 500 ஸ்னேக் அண்ட் ரகா ஏதோ ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ண டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஜெயண்டிக் டோர் கிட்ட ஸ்டாப் ஆகி உள்ள இருந்தத பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. உள்ள இருந்து பிரில்லியன்ட் லைட் ஷைன் ஆகிட்டு இருந்தது. பட் உள்ள உண்மையா என்ன இருக்குன்னு நமக்கு அப்புறம்தான் தெரிய வரும். அடுத்து சீன் ஷிஃப்ட் ஆகுது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு. அங்க வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல இன்னும் டிபேட் போயிட்டு இருக்கு. டார்க்னஸ் அச்சுறுத்தினதுக்கு அப்புறம் மேட்டர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்லிவிட்டு போனான்? நாம மனுஷங்க அவனோட பேச்சை கேட்டு சும்மா இருப்போமா? அவனோட கணக்குப்படி நாம டெமோனிக் ட்ரீ கூட சண்டை போட்டா 90 விழுக்காடு பாப்புலேஷன் அழிஞ்சிடும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ இருக்கிற பவர் லெவல்ல டெமோனிக் ட்ரீ கூட சண்டை போட முடியுமா? டெமோனிக் ட்ரீ ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது பல தடவை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபார்மிட்டபிள் எனிமி கூட சண்டை போடுறது மரணத்தோட விளையாடுறதுக்கு சமம். ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். நமக்கு முன்னாடி ஒரு கிணறும் பள்ளமும் இருக்கு. எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் நமக்குத்தான் லாஸ்னு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல விவாதம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஃபெடரேஷனோட ஹெட் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான். அவன் டார்க்னஸோட பேட்சை பிரேக் டவுன் பண்ணி பாத்துட்டு இருந்தான். டார்க்னஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஆனா ஏன் மனுஷங்கள டெமோனிக் ட்ரீ கூட சண்டை போட சொல்றான்? ஏதாவது பிக் பிக்சர் இருக்கா இல்ல கம்ப்ளீட் பிக்சர் தான் டார்க்கா இருக்கான்னு ஃபெடரேஷன் ஹெட் டீப் தாட்ல இருந்தார். அவர் யோசிச்சது கரெக்ட் தான். டார்க்னஸுக்கு வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கலாமா? டார்க்னஸுக்கு ஹியூமன்ஸால த்ரெட் இருக்கா? இதுதான் ஃபெடரேஷன் ஹெட் தெரிஞ்சுக்க விரும்பினார். டார்க்னஸ் வந்த பிறகு கான்ஃபரன்ஸ் 2 நாள் நடந்தது. பட் அதுக்கு எந்த கன்க்ளூஷனும் கிடைக்கல. பட் தேர்ட் டே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நடந்தது. GU டெமானிக் ட்ரீ வேர்ல்டு கான்ஃபரன்ஸுக்கு வந்து சேர்ந்தது. ஸ்டார்டிங்ல வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல லேசான நிலநடுக்கம் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்லோவா சுத்தி இருந்த ரூட்ஸ் ஒரு இடத்துல கன்சென்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு ட்ரீ அண்ட் ஃபார்ம் எடுத்துச்சு. GUவை பார்த்து வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா எந்த பில்டிங்ல வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அந்த பில்டிங் சுத்தி ஸ்பிரிட் பவர் ஐசோலேஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அது எந்த ஸ்பிரிச்சுவல் அப்நார்மலிட்டியையும் டிடெக்ட் பண்ணி உடனே பில்டிங் சுத்தி ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ண முடியும். டெமானிக் ட்ரீ இதையெல்லாம் எஸ்கேப் பண்ணி அங்க வந்திருந்தது. இதுதான் எல்லாரையும் வாயடைச்சு போக வச்சது. டெமானிக் ட்ரீ, நீ ஹுவாஷ்வா ரீஜன்ல இருந்தியே, அங்க இருந்து நீ எப்படி இங்க இவ்வளவு இன்ஸ்டன்டா வந்த? அதுவும் பில்டிங்ல ஸ்பிரிட் பவர் ஐசோலேஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. நீ அதிலிருந்தும் எப்படி எஸ்கேப் ஆன? நாம டார்க்னஸோட அலையாவோம்னு உனக்கு ஒரியா இருக்கா? அதனாலதான் நீ இங்க ரன் பண்ணி வந்தியா?ன்னு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல குவெஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. GU உடனே ரிப்ளை பண்ணுச்சு. ஸ்பிரிட் பவர் ஐசோலேஷன் சிஸ்டமா? இந்த கார்பேஜ் பத்தி தான் பேசுறீங்களா? நான் வரும்போது இத பிரேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? அந்த டிவைஸ் உங்களை சேவ் பண்ணுமா? இதோ உங்க டிவைஸ், நீங்களே வச்சுக்கோங்க ன்னு GU உட இந்த ஸ்பிரிட் பவர் ஐசோலேஷன் சிஸ்டம ஹியூமன்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுச்சு.
ஜியூக்கு அது ஒண்ணுமே இல்ல. ஜியூ மறுபடியும் தன்னோட டாக்க கண்டினியூ பண்ணுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் மைண்ட். எனக்கு உங்களும் டாக்னஸும் அலையாகிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வளர்த்துக்காதீங்க. டாக்க ட்விஸ்ட் பண்றது என் ஹேபிட் இல்ல. நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். நான் டாக்னஸ் மாதிரி ட்ரிக்ஸ் விளையாட போறதில்ல. அண்ட் நீங்க எனக்கு எதிரா வார் ஆரம்பிக்கும்போது நான் கேரண்டி குடுக்கறேன், நான் முழு ஹியூமனிட்டியையும் இந்த எர்த்ல இருந்து எரேஸ் பண்ணிடுவேன். அண்ட் நான் இது ஜோக் பண்ணல, இல்ல ஏர்ல டாக் பண்ணல. இது நீங்க ஃபெடரேஷன் ஹெட்டையே கேளுங்க, அவருக்கு என்ன நல்லா தெரியும். என்னோட ஆக்ஷன்ஸ் பத்தி அவர் அவேர். பட் எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. டாக்னஸ் ஹியூமன்ஸை என் கூட ஏன் ஃபைட் பண்ண வைக்கிறான்? அவங்கள என் கையால ஏன் டை ஆகணும்னு விரும்புறான்? பட் ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரியும். ப்ரீவியஸ் எரால ஹியூமன்ஸ் தான் டாக்னஸை டிஃபீட் பண்ணி அவனை இம்ப்ரெஷன் பண்ணாங்க. ஜியூவோட இந்த மாதிரி பேச்சை கேட்டு முழு கான்ஃபரன்ஸ் ரூமும் சைலன்ஸ் ஆயிடுச்சு. டார்க்னஸ் மாதிரி ஒரு ஃபார்முலபிள் எனிமிய ஒரு டைம் ஹியூமன்ஸ் டிஃபீட் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது இப்போ பாசிபிளா? இது இப்போ டிஸ்கஷனுக்கு ஒரு தனி டாபிக் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவுல ஃபெடரேஷன் ஹெட் ஜியூ கிட்ட வந்தார். நீ ஏன் இங்க வந்த? இருள் பத்தியும் ஹியூமன்ஸோட வார் பத்தியும் சொல்லவா இங்க வந்த? இங்க வந்த உன்னோட அசல் மோட்டிவ் என்ன? னு ஃபெடரேஷன் ஹெட் ஜியூவை குவெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சார். ஜியூக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருந்தது, டார்க்னஸோட வார் ஆரம்பிக்கிறது. இதுல ஹியூமன்ஸ் ஜியூவை சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல டார்க்னஸை சப்போர்ட் பண்ணுவாங்களா, அது அவங்களோட இன்டர்னல் மேட்டர். அண்ட் இந்த பாயிண்ட ஜியூ அங்கேயே கிளியர் பண்ணிடுச்சு. இந்த வார்ல நீ வின் பண்ணுவன்னு உனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கான்னு ஃபெடரேஷன் ஹெட் மறுபடியும் குவெஸ்டின் பண்ணனதும் ஜியூ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி அது வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுச்சு. அப்கமிங் வார்ல லாஸோ வின்னோ எதுவா இருந்தாலும் அது டார்க்னஸோட கண்டிப்பா ஃபைட் பண்ணும். டார்க்னஸ் இந்த உலகத்தை டெஸ்ட்ராய் பண்ண அலோ பண்ணாது. ஜியூ அங்கிருந்து கிளம்பிடுச்சு. பட் ஜியூவோட டாக் கான்ஃபரன்ஸ் ரூம்ல எக்கோ ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஹியூமன்ஸ் யாருடைய சைட் எடுப்பாங்க? டார்க்னஸோடதா இல்ல ஜியூவோடதா? இது டைம் தான் சொல்லும். சீன் ஷிஃப்ட் ஆகுது மிஸ்டி மவுண்டெயின்க்கு. அங்க ஜியூ திரும்பி இருந்தது தாட்ல இருந்தது. ஹியூமன்ஸ் மேட்டர் ஹேண்டில் ஆகிடுச்சு. இப்போ அதோட ஃபீஸ்ட்ஸ் இவால்வ் ஆகணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டைட் முடியணும். சீக்கிரமே ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் ஆகும். அதோட ஹீரோ ஜியூவா அண்ட் வில்லன் டார்க்னஸா இருப்பான். பட் அது எப்படி ஆஸ்திரேலியா வரைக்கும் போகும்? ஏன்னா அங்க போற டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு. நடுவுல ஜெயிண்டிக் ஓஷன் இருக்கு. அது ஃபுல் பவர்ல ஆஸ்திரேலியாவை நோக்கி மார்ச் பண்ணாலும் ஆஸ்திரேலியாவை அடைய 10 டேஸ் ஆகும். அதனால வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் பிளான் பண்றது ரொம்ப முக்கியம். ஜியூ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதோட கான்ஷியஸ்னஸ் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுது. ஒரு நொடியில அது தன்னை சிஸ்டம் முன்னாடி பாக்குது. என்னாச்சு? நீ ஏன் என்னை இங்க மறுபடியும் கூப்பிட்டேன்னு ஜியூ சிஸ்டத்துக்கிட்ட அந்த அன்னோன் என்டிட்டி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. ஜியூ கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த சிஸ்டம் யாரு? இது டார்க்னஸ் பத்தி இவ்ளோ ஏன் தெரிஞ்சுக்கிச்சு?